சிந்தனையும் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். நாங்கள் இன்று கலந்துரையாடுகின்ற விடயம் இறை தூதரது பணியில் ஒளியிலே இன்றைய உலகில் எம்முடைய பொறுப்பு என்ன என்பது தொடர்பாக ஒரு விடயத்தை எம்முடைய சிந்தனைக்கும் செயற்பாட்டுக்கும் எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை அந்த காலத்திலே நபி அவர்கள் எவ்வாறு மேற்கொண்டார்கள், இன்றைய இந்த நவீன உலகத்திலே நாங்கள் எத்தகைய ஒரு பணியை செய்ய வேண்டும், நமக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன என்பது தொடர்பிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையிலே ஒரு சமூகத்துடைய பிரதானமான 3 கூறுகள் இருப்பதாக சொல்வார்கள். அதில் ஒன்று ஒரு சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் என்பவர்கள் ஒரு சமூகத்திலே மிக முக்கியமானவர்கள். அதே நேரத்தில் அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சமூகம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், அதுவும் முக்கியமான விடயமாக இருக்கு. இரண்டாவது விடயம். மற்றொரு விடயம் தான் அந்த சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற சிந்தனைகளும் கருத்துக்கள். சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற சிந்தனைகளும் கருத்துக்களும், இப்படி 3 அம்சங்கள் இருக்கின்றன. ஒரு சமூகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மனிதர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அந்த மனிதர்களை வழிநடாத்துகின்ற அவர்களுடைய வாழ்க்கை முறையை தீர்மானிக்கின்ற சிந்தனைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு சமூகம் வருகின்ற போது அந்த சமூகம் பலம் பெறுவது எதனால் என்றால், அந்த சமூகம் சுமந்திருக்கின்ற சிந்தனைகளால் ஆகும். அந்த சமூகத்துடைய நடத்தைகள், பண்பாடுகளை இந்த சிந்தனை தான் உருவாக்குகின்றது. எனவேதான் எப்போதுமே ஒரு சமூகம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்திலே ஒரு பலமான சிந்தனை, சீரிய சிந்தனை என்பது இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மிக முக்கியமான விடயமாக இருப்பது மனித சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற சிந்தனை. அதனைத்தான் அல் குர்ஆன் என்று சொல்கின்றோம். அந்த சிந்தனையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்துக்கு கொடுத்து சென்றார். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். அந்த வழிகாட்டலை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்து சென்றார்கள். அந்த வழிகாட்டல் அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார். ஒரு பண்பாடுள்ள சீரிய சிந்தனையை பெற்ற இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும், மறுமையை எப்படி பார்க்க வேண்டும், உலகத்தில் கிடைக்கின்ற மனிதர் பயன்படுத்துகின்ற பொருட்களை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதானமாக இந்த உலகத்துக்கு விட்டு சென்றார்கள். இந்த விடயத்தை இன்றைய உலகத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு நோக்குவோம் என்றிருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டு, நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது 21ஆம் நூற்றாண்டு. எனவே சுமார் 1450 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வாழ்கின்றோம். அதாவது எங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சுமார் 1450 வருட இடைவெளி இருக்கின்றது. இந்த உலக இடைவெளியிலே, இந்த வரலாற்று இடைவெளியிலே நிறைய விடயங்கள் நடந்திருக்கின்றன. எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியை இந்த உலகத்திலே ஆரம்பிக்கின்ற போது உலகம் இவ்வாறு இருந்தது, இன்றைய உலகம் இவ்வாறு இருக்கிறது. இந்த இரண்டு அதாவது நிலைக்கும் இடையில் ஒரு அதாவது ஒரு ஒற்றுமை இருப்பதை பார்க்கின்றோம். அந்த ஒற்றுமை என்னவென்றுதான் நான் இந்த இடத்துல உங்களோடு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்ற போது, 7ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலே அவர்கள் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்ற போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி சுமார் அவர்கள் கிறிஸ்துவின் 611ஆம் ஆண்டு முதல் 632ஆம் ஆண்டு வரைக்கும் ரசூல் அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக இருக்கின்றார். இந்த காலத்திலே உலகத்திலே செல்வாக்கு பெற்ற 2 பெரும் சாம்ராஜ்யங்கள் இருந்தன. ஒன்று ரோம சாம்ராஜ்யம், அடுத்தது பாரசீக சாம்ராஜ்யம். இந்த 2 சாம்ராஜ்யங்களும் உலகத்தில் யார் உலகத்துடைய தலைமை பீடத்தை பெறுவது அல்லது உலகத்தை ஜெயிப்பது என்ற அந்த போராட்டத்திலே இருந்தார்கள். இந்த போராட்டம் பற்றி குர்ஆன் சொல்கின்றது. அதான் மிக முக்கியமான விடயம். குர்ஆன் சூரத்து ரூமிலே இந்த விடயத்தை சொல்வதை பார்க்கிறோம். அலிஃப் லாம் மீம் குலிபத்துர் ரூம் ஃபி அத்னல் அர்த் வ ஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன். ரோமர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள், இன்னும் சில வருடங்களிலே ரோமர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. அந்த நேரத்தில் முஃமின்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று குர்ஆன் தொடர்ந்து அந்த வருகின்ற அந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அந்த காலத்திலே ரோமர்களும் பாரசீகர்களும் அடிக்கடி மோதிக்கொள்ளக்கூடியவர்களா இருந்தார்கள்.
யார் இந்த உலகத்துடைய அதாவது செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பது என்ற அந்த போராட்டத்தில் இருந்தார். எனவே இந்த கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற போது ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த யுத்தத்திலே ரோமர்கள் தோல்வி அடைகின்றார்கள், பாரசீகர்கள் வெற்றி பெறுகின்றார். ரோமர்கள் என்பவர்கள் அன்றைய காலத்தில் இருந்த அஹ்லுல் கிதாப் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாரசீகர்கள் என்பவர்கள் அன்றைய காலத்தில் இருந்த நெருப்பு வணங்கிகளாக இருந்தார். எனவே குர்ஆன் சொல்கின்றது, இன்னும் சில வருடங்களில், இன்னும் சில வருடங்களில் இப்போது தோல்வி அடைந்திருக்கின்ற ரோமர்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், பாரசீகர்களை வெற்றி கொள்வார்கள். அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற அஹ்லுல் கிதாபாக இருக்கின்றவர்கள் நெருப்பு வணங்குகளை வெற்றி கொள்வார்கள், அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றார். ஏனால் ஏன் மூமின்கள் இந்த இடத்திலே சந்தோஷம் அடைவார்கள் என்றால், அஹ்லுல் கிதாப் என்கின்ற அந்த ரோமர்கள் முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்கள், ஏன்னா அல்லாஹ்வை அறிந்தவர்கள், முன்னைய வேதத்தை கொடுக்கப்பட்டவர்கள். பாரசீகர்களை பொறுத்தவரைக்கும் அன்றைய தினத்தில் அவர்கள் நெருப்பு வணங்கிலாக இருந்தார். எனவே அவர்கள் மார்க்கத்துக்கு ஏகத்துவத்துக்கு தூர இருந்தார். எனவே ஏகத்துவத்துக்கு நெருக்கமாக இருக்கின்ற இந்த அஹ்லுல் கிதாபுகளுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது என்று குர்ஆன் சொல்வதை பார்க்கணும். இத்தகைய ஒரு வரலாற்றிலே மீண்டும் இந்த உலகத்திலே ஏற்பட்டிருப்பதை பார்ப்போம். அதாவது நாங்கள் பார்க்கின்றோம், இன்று உலகத்திலே மிக பெரும் சாம்ராஜ்யங்கள் இரண்டாக மோதிக்கொள்கின்ற, நேரடியாக மோதிக்கொள்ளாது விட்டாலும் மறைமுகமாக ஒரு பனிப்போரில் ஈடுபட்டிருக்கின்ற மிகப்பெரிய இரண்டு உலகங்களாக அல்லது இரண்டு சாம்ராஜ்யங்களாக இருப்பது, ஒன்று அமெரிக்கா பின்னால் இருக்கின்ற மேற்கத்திய உலகம், மற்றது இந்த உலகத்திலே சொல்வார்கள் சைனா. உலகத்திலே மனித வளத்திலும் பொருளாதார வளத்திலும் எல்லா வகையிலுமே உலகத்திலே ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு சமூகமாக இருப்பது சீனர்கள் என்று சொல்வார். இந்த இரண்டும் போட்டி போட்டுக் கொள்கின்றது. அன்றைய காலத்தில் ரோமர்களும் பாரசீகர்களும் போட்டி போட்டுக் கொண்டார்கள். அந்த நிலையிலே இந்த உலகத்துக்கு இஸ்லாம் வருகின்றது. அன்றைய காலத்தில் அரேபியர்கள் ஆக இருந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு எந்த விதமான பெருமானமும் இருக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு வரலாற்று தடம் அந்த காலத்தில் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் ஏனே இந்த ரோமர்கள் பாரசீகர்கள் போன்று ஒரு பெரும் நாடாக வல்லரசாக அவர்கள் இருக்கவில்லை. எந்த அளவு அவர்கள் பின்தங்கியவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு என்று பொதுவான அரேபியர்களுக்கு என்று ஒரு பொதுவான தலைமைத்துவம் இருக்கவில்லை, அரேபியர்களுக்கு என்று ஒரு பொதுவான ஒரு படை இருக்கவில்லை, ஒரு இராணுவம் இருக்கவில்லை. அதே நேரத்தில் அரேபியர்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ரோமர்கள் அவர்களுக்கு கோதுமையை இலவசமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். கோதுமையை இலவசமாக கொடுக்கக்கூடியவர். அந்த அளவு தூரம் அரேபியர்கள் பற்றி ஒரு பின்வாங்கிய, அதாவது அரேபியர்கள் பற்றிய ஒரு பின்னடைந்த மனப்பாங்குதான் அன்றைய ரோமர்கள் பாரசீகர்கள் மத்தியில் இருந்தது. அத்தகைய ஒரு நிலையில் தான் இந்த உலகத்துக்கு இஸ்லாம் வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதராக வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் வமா அர்சல்நாக்க இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, நபியை பார்த்து சொல்கின்றான், நபியை நாங்கள் உங்களை முழு மனித சமூகத்துக்கும் எச்சரிக்கையாளராக, முழு மனித சமூகத்துக்கும் சுபசோபனம் சொல்பவராக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், என்றாலும் மனிதர்கள் அதிகமானவர்கள் இதற்றி அறிய மாட்டார்கள். வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியை நாங்கள் உங்களை முழு அகிலத்தாருக்கும் அருளாக அனுப்பியிருக்கின்றோம். எனவே இரண்டு சாம்ராஜ்ய உலகத்திலே செல்வாக்கு பெறுவதற்கு மோதி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா உலகத்துக்கு கடைசி தூதை அனுப்புகின்றார். இது 1400 வருடங்களுக்கு முன்னர் இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே அல்லாஹு தஆலா முழு மனித சமூகத்துக்குமான ஒரு இறை தூதரை அனுப்புகின்றார். முழு மனித சமூகத்துக்கும் எச்சரிக்கை விடுக்க இருக்கின்ற ஒருவரை அனுப்புகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அன்றைய உலகத்தில் ஏறிட்டும் பார்க்கப்படாத ஒரு பூமியில் இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு, அதாவது ரஹ்மத்துல் ஆலமீனாக முழு உலகத்துக்கும் அருளாக வந்திருக்கின்றார், முழு உலகத்துக்கும் எச்சரிக்கை விடுக்கின்றவர்களாக வந்திருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியை மக்காவிலே ஆரம்பிக்கின்றார்கள். 23 வருடங்களிலே அவர்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக, அரேபிய தீபகற்பத்தை தன்னுடைய செல்வாக்கின் கீழே கொண்டு வந்த ஒருவராக மாறுவதை பார்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த மிக பிரதானமான விடயம் என்ன? அன்றைய உலகத்திலே, அதாவது இந்த இரண்டு சாம்ராஜ்யங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து ஒரு சில வருடங்களில், சுமார் 10 வருடங்களுக்குள்ளால் இஸ்லாமிய ஆட்சிக்கு, அதாவது முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படுகின்றன. இந்த இரண்டு ரோம சாம்ராஜ்யமும் பாரசீக சாம்ராஜ்யம், இப்படி இரண்டு சாம்ராஜ்யங்களையும் வெற்றி கொள்கின்ற அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால்,
அந்த சமூகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று வாழ்க்கை பற்றிய, இந்த உலகம் பற்றிய சீரிய சிந்தனையை கொடுத்தார்கள். இரண்டாவதாக அந்த சமூகத்திலே பண்பாடுகளை விதைத்தார்கள். இந்த இரண்டும் தான் மிக முக்கியமான, இந்த இரண்டும் தான் இன்றும் எம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டிய மிக முக்கியமான விடயமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தை சீர் செய்வதற்கு அவசியமான சீரிய சிந்தனையை சுமந்த ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். அவர்களுக்கு வாழ்க்கை பற்றிய தெளிவான சிந்தனை இருந்தது, செல்வம் பற்றிய தெளிவான சிந்தனை இருந்தது, நாம் இந்த உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக வாழ்கின்றோம் என்பது பற்றிய தெளிவான சிந்தனை இருந்தது, இந்த உலகத்தினுடைய பொருட்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றிய சீரிய சிந்தனை இருந்தது. ஆளுமை மிக்க மனிதர்களாக அவர்கள் இருந்தார். இரண்டாவதாக அந்த முழு மனித சமூகத்துக்கும் சான்று பார்க்கின்ற பண்பாடுள்ள சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். ஒன்று சீரிய சிந்தனை, இரண்டாவது பண்பாடு. இந்த இரண்டும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சமூகத்திலே அந்த சமூகத்துக்கு கொடுத்த மிக பிரதானமான விடயம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற 3 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஒரு சமூகம் பெற்றிருக்கின்ற சிந்தனை, இரண்டாவது அந்த சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்கள், மூன்றாவது அந்த சமூகத்தில் இருக்கின்ற பொருட்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரிய சிந்தனையை கொடுத்தார்கள். அந்த சமூகத்துக்கு நல்ல உயர்ந்த பண்பாடுள்ள மனிதர்களை உருவாக்கினார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகத்தில் அன்றைய ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யத்தோடு ஒப்பிடுகின்ற அளவு பொருட்கள் இருக்கவில்லை. பொருட்கள் என்றால் பெரிய அதாவது வளங்கள் இருக்கவில்லை, பெரும் பெரும் கட்டடங்கள் இருக்கவில்லை, பாதைகள் இருக்கவில்லை, அவர்களிடத்திலே பெரிய இராணுவம் இருக்கவில்லை, பெரிய அதாவது செல்வ குவியல் இருக்கவில்லை. ஆனால் அவர்களிடம் இருந்தது தெளிவான சிந்தனை, மற்றது உயர்ந்த பண்பாடு. இந்த இரண்டையும் தான் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அதாவது 2 சாம்ராஜ்யங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு உலகத்திலே அவர்கள் மேலோங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு கொடுத்த செய்தி என்னவென்றால், இந்த உலகம் அன்றைய காலத்தில் உலகம் இழந்திருந்த 2 விடயங்கள் இருந்தன. ஒன்று சீரிய சிந்தனை இழந்திருந்தது, பண்பாட்டை இழந்திருந்தது. இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா கடைசி தூதர் மூலமாக உலகத்துக்கு கொடுத்தார்கள். உலகத்துக்கு கொடுத்ததை பார்க்கணும். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகம் முழு உலகத்திலும் செல்வாக்கு பெறுகின்ற சமூகம் மாறி இன்றைய இந்த சூழலிலும் நாங்கள் பார்க்கின்றோம். உலகம் மோதிக்கொண்டிருக்கிறது, உலக வல்லரசுகள் மோதிக்கொண்டிருக்கிறார். இன்றைய உலகத்துக்கு இருக்கின்ற பிரதானமான பிரச்சனையாக இருப்பது இந்த உலகத்துக்கு சீரிய சிந்தனை இல்லாமல் இருக்கின்றது. மனித சமூகம், மனிதன் எதற்காக வாழ்கின்றார் என்ற சரியான வழிகாட்டல் இல்லாமல் இருக்கின்றது. இந்த உலகத்திலே பண்பாடுகளை இழந்த நிலையிலே இன்று உலகம் இருக்கின்றது. இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையாக ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தும், ஒவ்வொரு தனி மனிதனிலும் இருந்தும், ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான 2 அடிப்படையாக இருப்பது தெளிவான சிந்தனை, இரண்டாவது பண்பாடுகள். பண்பாடுகளையும் சிந்தனையையும் பயிற்றுவிக்கின்ற இடமாக, கொடுக்கின்ற இடமாக வீடுகள் இருக்க வேண்டும், பள்ளிவாசல் இருக்க வேண்டும், பாடசாலைகள் இருக்க வேண்டும், சமூக நிறுவனங்கள் இருக்க வேண்டும். இந்த 2 தான் இன்று உலகம் இழந்திருப்பதை பார்க்கும். இந்த 2ஐயும் உலகம் இழந்திருப்பதன் காரணமாக தான் இன்று உலகத்தில் எல்லா விதமான பிரச்சனையும் இருப்பதை பார்க்கும். இன்றைய உலகத்தில் 3வது விடயம் நிறைவாக இருக்கின்றது. அதான் நான் சொன்னேன், பொருட்கள் என்கின்ற அந்த விடயம். இந்த உலகம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் உச்சத்தை தொட்டு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான எல்லா விதமான பொருட்களையும் உற்பத்தி செய்திருக்கிறது. வேகமாக செல்லக்கூடிய அதாவது விமானங்களை உருவாக்கி இருக்கிறது. மனித தேவைகளை மிக அவசரமாக நிறைவேற்றி தரக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கி இருக்கிறது. மனிதன் தேவையான அந்த தொடர்பு சாதனங்களை மேற்கொள்வதற்கு மிக வேகமான தொடர்பு சாதனங்களை உருவாக்கி இருக்கின்றது. மனிதர்களை நெருக்கப்படுத்துகின்ற விடயங்களை உருவாக்கி வைத்து, ஆனால் மனிதன் இழந்திருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக இருப்பது மனிதன் ஏன் வாழ்கின்றான் என்று தெரியாமல் இருக்கின்றான். பண்பாடுகளை இழந்திருப்பதை பார்க்கிறோம். இவை எம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டியது, நாங்கள் இந்த 3இல் எதற்கு கூடுதலாக கவனம் செலுத்திக் கொண்டோம்? எம்முடைய வீட்டிலும் எம்முடைய சமூகத்திலும் பொருட்களை உருவாக்குவதற்கும், பொருட்களை வாங்குவதற்கும், பொருட்களை சேமிப்பதற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? அல்லது சீரிய சிந்தனையை கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? உயர்ந்த பண்பாடுகளை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? இந்த உலகத்திலே நாங்கள் எங்களிடமிருந்து மற்ற மனிதர்கள் எதனையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் அது எம்மிடம் இருக்கின்ற சீரிய சிந்தனையை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் எமக்கு வழிகாட்டலா இருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எமக்கு வழிகாட்டலா இருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா எமக்கு வழிகாட்டலா இருக்கு. இவை 3ம் எமக்கு சீரிய சிந்தனை, எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி இந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவ்வளவு தெளிவான வழிகாட்டலையும் கொடுப்பதை பார்க்கிறோம். எப்படி உயர்ந்த பண்பாடுகளை
இஸ்லாம் போதிப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டையும் தான் நாங்கள் விதைப்பதிலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. என்றால் இன்றைய உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் உலகம் எந்த அளவு தூரம் மோசமான சிந்தனையை கொண்டிருக்கிறது என்பதை பல உதாரணங்களூடாக விளங்கப்படுத்த முடியும். இன்றைய உலகத்திலே பண்பாடுகள் எந்த அளவு தூரம் வீழ்ச்சி அடைந்திருப்பது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த அளவு தூரம் ஒரு மோசமான ஒரு நிலை உலகத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த இரண்டையும் உலகம் இருந்திருக்கிறது. ஆனா உலகம் கவர்ச்சியாக இருக்கிறது, உலகம் மிகவும் வெளிச்சமாக இருக்கிறது, உலகம் மனிதர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் மிக இலகுவாக நிறைவேற்றி கொடுக்கின்ற அளவு அது வளர்ந்திருக்கிறது. ஆனால் உலகம் மனிதாபிமானத்தை இழந்திருக்கின்றது, பண்பாட்டை இழந்திருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு புறத்திலே மனிதர்கள், சிறுவர்கள், பெண்கள் கொலை செய்யப்படுவதை பார்க்கிறோம். அதற்காக மனிதர்கள் உலகமே மௌனம் காக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். மனிதனை நெறிப்படுத்துகின்ற சரியான சிந்தனைகள் இல்லாதன் விளைவாக மனிதன் மிருகமாக மாறியிருப்பை பார்க்கிறோம். தான் சாப்பிடுவதும் உண்பதும் குடிப்பதும் தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்று மனிதன் அறிந்திருப்பதை பார்க்க. ஒருவர் சொன்னார், அல் ஜாஹில் யாக்குல் லியாயிஷ். ஒரு அறிவீனன் வாழ்வதற்காக, அவன் சாப்பிடுவதற்காக வாழ்கின்றான். ஒரு அறிவீனன் அவன் சாப்பிடுவதற்காகவே வாழ்கின்றான். ஆனால் ஒரு படித்தவன் அவன் வாழ்வதற்காக சாப்பிடுகின்றான், வாழ்வதற்காக சாப்பிடு. இதான் இன்று உலகத்தின் நிலைமையா இருக்கிறது. இந்த உலகத்தில் அறிவியினர்கள் யார் என்றால் அந்த அறிவியனை நாங்கள் சொல்லணும், அவன் சாப்பிடுவதற்காக வாழ்கின்றான். இன்றைய உலகத்தில் இருக்கிற படித்தவர்கள் எப்படி என்றால், படித்தவர்கள் அவர்கள் வாழ்வதற்காக சாப்பிடுகின்றார்கள். எனவே அவர்கள் நினைக்கின்றார்கள், நான் வாழ்வதற்காக சாப்பிடுகின்றேன், நான் சாப்பிடுவதற்காக வாழவில்லை, எனவே நான் புத்திசாலி என்று நினைக்கின்றார். ஆனால் அவர்கள் மூன்றாவது ஒரு விடயத்தை அறியவில்லை. ஏன் இந்த புத்திசாலி எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்கின்றான்? அந்த புத்திசாலி வாழ்கின்ற நோக்கம் என்ன? அவன் வாழ்வதற்காக சாப்பிடுகின்றான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை எதற்காக என்பதை அவன் அறியாமல் இருக்கு. எனவே இந்த பிரச்சனை வீடு முதல் ஒவ்வொரு தனி மனிதன் முதல் இன்று இந்த ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனையில் நுழைந்திருப்பதை பார்க்கணும். நாங்கள் படிப்பது எதற்காக, சம்பாதிப்பது எதற்காக, குடும்பம் நடாத்துவது எதற்காக, வீடு கட்டுவது எதற்காக என்பது பற்றிய சரியான தெளிவான சிந்தனை இல்லாமல் இருப்பதை பார்க்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்பிய மிக முக்கியமான விடயம் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகின்றார்கள். அந்த உலகத்துக்கு வருகின்ற போது உலகத்துல 2 பெரும் சாம்ராஜ்யங்கள் முட்டி மோதிக்கொள்கின்றன. யார் மிகைக்க வேண்டும் என்று மோதிக்கொள்கின்றார்கள். அந்த நிலையில் அல்லாஹு தஆலா முழு மனித சமூகத்துக்கும் ஒரு இறை தூதரை அனுப்புகிறார். அந்த இறை தூதர் தெளிவாக அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்கின்றார், அவர்களை பண்படுத்துகின்றார், அவர்களை உயர்ந்த மனிதர்களாக மாற்றுகின்றார்கள். அத்தகைய மனிதர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய மனிதர்களாக மாறுகின்றார்கள். ரோமர்களையும் பாரசீகர்களையும் வீழ்த்தி இந்த உலகத்துக்கு புதிய சிந்தனையை பாய்ச்சுகின்றார்கள், புதிய வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், புதிய வாழ்க்கை ஒழுங்கை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அவர்கள் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பது முதல் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது வரையான ஒழுக்கத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். வீதியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், சொத்து பங்கீடு எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு விடயத்தையும் இந்த உலகத்துக்கு அவர்கள் சொல்கின்றார்கள். அதான் அவர்கள் கொடுத்த சீரிய சிந்தனை, உயர்ந்த பண்பாடுகளை அவர்கள் கொடுக்கின்றார். அது அவர்களால் முடியுமாக இருந்தது என்றால் அவர்கள் அந்த இரண்டையும் பெற்றுக் கொண்டார்கள். ஒன்று சீரிய சிந்தனையை பெற்றுக் கொண்டார்கள், பண்பாட்டை பெற்றுக் கொண்டார்கள். இதனைத்தான் குர்ஆன் மிக தெளிவாக சொல்வது, ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ இன் கானூ மின் கப்லு லஃபீ தலாலின் முபீன். அவன்தான் எழுத வாசிக்க தெரியாத அந்த சமூகத்திலிருந்து ஒரு ரசூலை, ஒரு இறை தூதரை அனுப்பினார். அந்த இறை தூதர் அவர்களுக்கு வேத வசனங்களை ஓதி காண்பித்தார், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார். அதாவது குர்ஆனுடைய சிந்தனை அவர்களுக்கு கொடுத்தார். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தினார், அவர்களை பண்பாடுள்ள மனிதர்களாக மாற்றினார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் அறிவு ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் வ இன் கானூ மின் கப்லு லஃபீ தலாலின் முபீன், அவர்கள் அதற்கு முன்னர் வழிகேட்டில் இருந்தார்கள். அந்த வழிகேட்டிலிருந்து அந்த மனிதர்களுக்கு இந்த 2 விடயத்தையும் கொடுத்ததன் விளைவாக அவர்கள் உலகத்திலே தலை சிறந்த மனிதர்களாக மாறினார். இன்றைய உலகத்துக்கும் இந்த 2ம் தான் தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், ஒவ்வொரு பாடசாலைக்கும், ஒவ்வொரு சமூகத்துக்கும் இதுதான் தேவைப்படுகின்றது. அதுதான் இந்த சீரிய சிந்தனை தேவைப்படுகின்றது. அடுத்தது உயர்ந்த பண்பாடுகள் தேவைப்படுகின்றன. இந்த 2 விடயத்தையும் முஸ்லிம் சமூகம் பெற்றுக்கொள்ளும் என்றிருந்தால் முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்த சமூகமாக இருக்கும்.
பொருட்களை நாங்கள் சேமிப்போம் என்றிருந்தால், எம்முடைய வாழ்க்கையை வசதியை மேம்படுத்துகின்ற விடயங்களை நாங்கள் சேமிப்போம் என்றால், அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு சான்று பகர முடியாது என்றால், பண்பாட்டையும் சீரிய சிந்தனையும் ஒதுக்கி வைத்து விட்டு மனிதன் தன்னை அவன் விண்ணுலகிலே கொண்டு போய் வைத்தாலும், அவன் மற்றொரு கோளிலே வாழ முற்பட்டாலும், இந்த இரண்டு சிந்தனைகளையும் அவன் இரண்டு அடிப்படைகளையும் புறம் தள்ளிவிட்டு இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிகைத்து காட்டியது இந்த இரண்டு அடிப்படைகளையும் கொடுத்துட்டார். எனவே இந்த விடயத்தை தான் நானும் நீங்களும் எனதும் உங்களும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எம்முடைய வாழ்க்கையை எம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். நான் எந்த அளவு தூரம் சீரிய தெளிவான சிந்தனையை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றேன், எப்படி நான் பண்பாடுகளால் என்னை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கின்றேன், அடுத்தது நான் சொன்ன இந்த பொருட்கள் விடயத்தில் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய வாழ்க்கை ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது, அவற்றையெல்லாம் சேர்க்கக்கூடாது அல்லது அவற்றை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதல்ல. முதல் இரண்டையும் தவிர்த்துவிட்டு மூன்றாவதை பெற்றுக்கொள்வதில் எந்த பிரயோசனம் கிடையாது. முதல் இரண்டையும் பெற்றுக்கொண்டவர்கள் மூன்றாவதை பெற்றுக்கொண்டால் அவர்கள் உலகத்தில் மிகச்சிறப்பானவர்களாக இருப்பார். அப்படித்தான் முஸ்லிம் உலகம் இருந்தது. முதல் இரண்டையும் பெற்றுக்கொண்ட விளைவாக மூன்றாவது அவர்கள் இந்த உலகத்தை 1300 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்தார்கள். உலகத்தின் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள், உலகத்தின் தலைவர்களாக இருந்தார்கள். காரணம் என்னவென்றால் சீரிய சிந்தனையும் பண்பாடுகளையும் பெற்றுக் கொண்டார்கள். முஸ்லிம் சமூகம் தோல்வி அடைந்ததற்கும் பிரதானமான காரணம் அந்த சிந்தனையை விட்டுவிட்டது, குர்ஆனை விட்டு தூரமானது, பண்பாடுகளை அவர்கள் ஒதுக்கி வைத்தது. எனவே குர்ஆனை விட்டு அவர்கள் தூரமாகி மேற்குலக சிந்தனையை எடுத்துக்கொண்டார்கள். பண்பாடுகளை விட்டு, இஸ்லாமிய பண்பாடுகளை விட்டு தூரமாகி மேற்குலகத்துடைய பண்பாடுகளை அவர்கள் உயர்ந்த பண்பாடுகள் என்று கருத ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வீடு முதல் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றிருந்தால், அது முதலாவதாக எம்முடைய வாழ்க்கை குர்ஆன் சொல்கின்ற அந்த சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருது, குர்ஆன் சொல்கின்ற அந்த பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருது. அதுதான் இந்த உலகத்திலே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படையாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையை இந்த சிந்தனையின் வெளிச்சத்திலே அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். வல்லா அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.